பத்திரமாய் கொண்டு வாங்க. எசப்பா, கால சூழ்நிலைகள் மத்தியிலும் நேரம் எடுத்து முயற்சி எடுத்து வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக, வித்தியாசப்படுத்துவீராக. அப்பா, வந்த நிலைமையில் ஒருவராகிலும் திரும்பி செல்லாதபடி உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்தவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, சரீரங்களை சுகமாக்குவீராக, வியாதிகள் விலகட்டுமே இயேசுவின் நாமத்தை. எந்த பலவீன கட்டோடு யார் அமர்ந்திருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்து சுகத்தை நான் பேசுகிறேன். பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீ விடுதலையின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிற இந்த இடத்திலே விடுதலை வருவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு சுகம் வேண்டுமென்றால், பலன் வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை கட்டவிழ்கிறேன். இந்த நிமிஷம் பலவீனங்களின் கட்டுகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நான் முறிக்கிறேன். இப்பொழுது சரீரங்களை விட்டு விலகு என்று உனக்கு கட்டளை. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை எந்த பிள்ளையானாலும் சரி ராஜா, ஒரு பலவீனத்தோடு, நோயோடு, வலியோடு, ஆண்டவரை வேதனையோடு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பேசி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், விடுதலைகளை கட்டவிழ்கிறேன். செய்ததற்காக மகிமை உமக்கே உண்டாவதாக. ஆசீர்வதித்து எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய முழு ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதாகமங்களை. கொலோசியர் 3வது அதிகாரம். யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசியுங்கள். வாசியுங்கள் பார்ப்போம். 1 நிதானமாக நிறுத்தி 14வது வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது கவனங்களை தயவு செய்து நீங்கள் திருப்பி வேதத்திற்கு நேராக பார்க்கும்படியே கேட்கிறேன். கொலோசியர் 3 1 14வது வசனங்கள் வரை சொல்லுங்களா. அம்மா அப்படி இருங்க. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் அல்லவா? அம்மாவும் படிக்கட்டும். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களுடைய கவனங்கள் திருப்பும்படியாக நான் இதை செய்ய விரும்புகிறேன். கொலோசியர் 3 1 வாசிக்கலாமா? ஒருமனப்பட்டு எல்லாரும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அடித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இந்த தொடர்ச்சி நன்றிமா மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இதை நம்ம முடிவடைய செய்ய நான் 14வது வசனத்தோடு பேசவில்லை. முடிவு அங்கே இல்லை, அது ஒரு தொடர்ச்சியாகவே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதிசயமான காரியங்களை நாம் இந்த சாப்டரில் பரிசுத்தாவின் உதவியை கொண்டு பார்த்து கொண்டு வருகிறோம். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசி விளங்க செய்யும் பொழுது காரியங்கள் வெளிச்சமாய் வெளியே வருகிறது. அந்த வெளிச்சத்தில் தான் நமக்கு தெளிவு பிறக்கிறது. அந்த வெளிச்சத்தில் தான் நாம் பார்க்க முடிகிறது
தெரிகிறது. அந்த வெளிச்சத்தில் தான் நம்முடைய தீர்மானங்கள் சரியாக இருக்கிறது. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் பார்க்கிற இந்த சாப்டர், இந்த பகுதி பரிச்சயமான பகுதியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு விளங்க பண்ணுகிறார். ஆமென். என்னை பார்த்து கொண்டே இருங்க. எத்தனை பேருக்கு இப்போ விளக்கம் தெரிந்து கொண்டிருக்கிறது? கொலோசியர் 3 தகப்பன் நம்மோடு இடைப்பட்டு பேசின ஒரு காரியத்தை கடந்த வாரத்தில் நான் பேசி முடித்தேன். எந்த விஷயம் என்றால், நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை மேலானதுக்குரிய காரியங்களாய் நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் எங்கே இருக்கிறது என்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? கொலோசியர் 3 எதை வாசித்து முடித்தோம்? 1 வாசித்து பொழுது எதை பார்த்தீர்கள்? எதை புரிந்து கொண்டீர்கள்? கடந்த வாரம் நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? அதைத்தான் பேசி முடித்தேன். கொலோசியர் 3 இப்பொழுது வாசித்தோம். நாம் மேலானவைகளை நாடும்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போராட்டம் எங்கே இருக்கிறது? அதைத்தான் கேட்கிறேன். வாசித்து முடித்ததற்கு காரணமே நம்முடைய நினைப்பை நாம் என்ன செய்து கொள்ளலாம்? மெருகேற்றிக் கொள்ளலாம். சொல்லுங்கள். என்னம்மா? இல்லை, போராட்டம் எங்கே வரும்? நீங்கள் வேதத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்க்க வேண்டாம். என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முகத்தை பார்த்து ஒன்றும் விடையை கண்டறிய முடியாது. வேதத்தை பார்த்து சொல்லுங்கள். கடந்த வாரம் முடிக்கும் பொழுது நான் இதை பேசி முடித்திருந்தேன். சரி அம்மா, ஆனால் எங்கே போராட்டம் வருகிறது? எங்கே போராட்டம்? நான் மேலானவைகளை நாடும் பொழுது, தேடும் பொழுது எங்கே நமக்குள் போராட்டம் வருகிறதாக வேதம் குறிப்பிடுகிறது? It's in our mind. Any other answer? Look into your Bible and tell me the answer. வேதத்தை பார்த்து சொல்லுங்க. At least first few scriptures சொல்லுங்க. தப்பில்லைம்மா, தவறாக இருந்தாலும் சொல்லுங்க, நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்குள்ளே தான் இருக்கிறது. வேறே பூமியிலே போராட்டங்கள் ஏற்படும். சரி, மேலானவைகளை நாடும் பொழுது பூமியிலே போராட்டம் என்று சொன்னீர்கள். நீங்கள் நமக்குள்ளே போராட்டம் என்று சொல்லுங்கள். எது உண்மையிலே நடக்கிறது? பூமியிலே நடக்குமா நடக்காதா போராட்டம்? சொல்லுங்கள். ஏன் நடக்க வேண்டும்? பதில். இட்ஸ் a world. It's a Satan's world. சரியா சொல்லுங்க. அதுதான் கரெக்டான பதில். உலகத்தில் ஏன் போராட்டம்? பரலோகத்தில் கிடையாது. ஏன் உலகத்தில் போராட்டம்? பிசாசின் உலகம். பிசாசு இருக்கிற இடத்தில் போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஏனென்றால் அவன் உலகத்தின் அதிபதி. நன்றாய் கவனிங்க. he is the prince of this world. அப்படி இருக்கும்போது அவனுடைய உலகத்தில், அவனுடைய இயக்கத்தில், அமைப்பில் நிச்சயமாக யாருக்கு போராட்டம் உண்டு? அதையும் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் உண்டு, அவனுடைய ஜனங்களுக்கு அல்ல. நன்றாய் கவனியுங்கள். இதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில். இன்றைய நாளிலே முக்கியமாக சில இணைப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு சில குறிப்புகளோடு நான் ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். உலகம், பிசாசின் உலகம், அவனால் வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் உண்டு என்றாலும் எல்லாருக்கும் இல்லை. தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சத்தியத்தில் ஜீவிக்க தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏனென்றால் அவன் எதிராய் செயல்படுவான். அதனால தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏன் இயேசு சொன்னார் என்றால், ஜெயத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உபத்திரவம் இல்லாமல் போவது இல்லை. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லாமல் போவதே இல்லை. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விசுவாச பாதை இதுதான். ஒரு காலம் உபத்திரவம் முடிந்து நான் இயல்பாக, சாதாரணமாக, எதேச்சையாக எல்லாம் நன்றாய் நலமாய் நடக்கிற சூழ்நிலையில் வாழுவேன் என்று யாருமே எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஏனென்றால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு. என்னை கவனித்து கேட்டுக்கொண்டிருங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற இந்த ஜெயம் எதின் அடிப்படையில் நமக்கு வாக்களிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அவரை வைத்து, அவருடைய வார்த்தை வைத்து, அவருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளை வைத்து ஜெயம் நமக்கு அருளி செய்யப்படுகிறது. வேறு எந்த ரீதியிலும் ஜெயம் கிடையாது. நன்றாய் கவனிங்கள். என்னால் உலகத்தின் அதிபதி உலகத்தில் செயல்படுகிறபடினாலே ஆண்டவர் அவனை ஜெயித்தை மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும். உபத்திரவத்தை பற்றி பேசவில்லைங்க, நான் ஜெயத்தை பற்றி பேசுகிறேன். எதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? உபத்திரவம் வந்தாலும் ஜெயிக்க முடியும். அதைத்தான் இயேசு சொல்லி காட்டினார் இல்லையா? இப்பொழுது கவனிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அப்படி என்றால் எழுந்திருக்கிறோம், அதுதான் விஷயம். எத்தனை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? எழுந்ததுண்டானால், எழுந்திருந்த காரியம், முடிந்த ஒரு காரியம், இது சம்பவித்த ஒரு காரியம். அதையும் நீங்கள் சொன்னீர்கள். கொலோசியர் 2:12 எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது?
அதனுடைய அந்த பகுதியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கவனிங்கள். அப்படி நாம் எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கும் மேலானவைகளையே பாருங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இரண்டாவது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். என்னை இப்படி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கவனிங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல என்றால் பூமியில் உள்ளவைகள் எவைகள்? எந்த பூமியில் உள்ளவைகளை தேடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அதுவும் கரெக்ட் தான் சொன்னீங்கம்மா. கோபம், மூர்க்கம், பொல்லாதவர்கள். கரெக்ட் பாருங்க, அம்மா சரியா வேதத்தை பின்பற்றிய பதில் கொடுக்கிறார்கள். அதைத்தானே சொல்லி காட்டி இருக்கிறார்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. சொல்லுங்கள், நீங்கள் பதில் பேசினாதான் தெரிய வரும் எதற்கு வேத பாடக வகுப்புக்கு வந்து நாம் தேறுவதற்கு அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வெளிச்சமே இங்கேதான் கொடுக்கப்படுகிறது. பூமியில் உள்ளவைகளை தேடக்கூடாது என்றால் பூமியில் உள்ளவைகள் எவைகள்? ஆஸ்தி. கரெக்டா சொன்னீங்க. ஆஸ்தி, நகை, வேற பாவமான காரியங்கள். சரியா சொன்னீங்க. எஸ், பாவமான காரியங்கள் அது பூமியில் உள்ள காரியங்கள். சரியா சொன்னீங்க. இது பரலோகத்தில் இல்லை. மாம்சத்துக்குரிய காரியங்கள் வேறு. கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னை சொல்ல வேண்டும் என்று தூண்டுகிறீர்கள், சொல்ல மாட்டேன். இச்சைகள் எல்லாமே. ஏன்னா விளக்கம் இல்லாமல் நான் பேச அழைக்கப்படவில்லை. சொல்லுங்கள். வேற சுயநலம். அது யாரும் இப்போ தனியா சொன்னது? நல்ல அம்மா. வெரி குட். வேற அவ்வளவுதான் இல்லையா? லாஸ்ட் எனி அதர் திங். மாம்சத்துக்குரிய காரியம், உலகத்தில் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் வேறே, உலகத்தில் உள்ள காரியங்கள். இதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் 1 யோவான் 2வது அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகளை எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள், உலகத்தில் உண்டானவைகள். எத்தனை பேர் வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள்? இப்பொழுது நான் கவனிங்கள். உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன, பூமியில் உள்ள காரியங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால் வேதமே வெளிச்சம் போட்டு காட்டுகிற மற்ற வசனங்களை ஒப்பிட்டு நாம் அறிய வேண்டும். அப்பொழுது அறிந்து கொள்கிறோம். இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற வார்த்தையிலேயே சகோதரி சொன்ன சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் வந்துவிடும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து உள்ளவர்களை பாருங்கள். ஜீவனத்தின் பெருமை இல்லாமல் இருப்பது கடினமான காரியம். இயேசு இல்லாமல், இயேசு இருந்தாலும் சத்தியம் இருந்தால்தான் அந்த இயேசு உண்மையான இயேசு. எத்தனை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இயேசுவை தெரியும் என்று சொல்லி சத்தியத்திற்கும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லை என்றால் அவர்கள் எந்த இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் என்பதும் கேள்வியாகும். புரிந்து கொண்டீர்களா? அநேகர் இயேசு இயேசு என்று அழைக்கலாம். ஆனால் இயேசு யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்தால்தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துமஸ் டைம்ல அநேகர் இயேசுவை கொண்டாடுகிறார்கள், இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் வேதத்தின் இயேசுவுக்கும் சிலர் சொல்லுகிற இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லை. சத்தியம் இல்லாத வாழ்க்கைக்கும் சத்தியத்தோடு இருக்கிற வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அறியும் பொழுதே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எது, ரட்சிப்பில்லாத வாழ்க்கை எது என்று தெரிய வருகிறது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இப்பொழுது கவனியுங்கள். இதை வைத்துத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பூமியில் உள்ளவைகள் என்ற அந்த காரியம் வரும்பொழுது உலகத்தினால் உண்டாகிற சில விஷயங்கள் இந்த பூமியில் உண்டு. உலகத்தால், அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதியால் கொண்டு வரப்படுகிற காரியங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிய வரும். ஏவாளுக்கு வந்த பிரச்சனையும் அதுதான், இயேசுவுக்கு வந்த பிரச்சனையும் அதுதான். ஏவாள் தோற்று போனாள், இயேசு ஜெயித்தார். இதுதான் வித்தியாசம். இந்த 3 வழியில் தான் இயேசுவுக்கும் சோதனைக்காரன் கொண்டு வந்த விஷயங்கள் தங்கி இருந்தது. நன்றாய் கவனிங்க. சோதனைக்காரன் இந்த 3 வழியில் தான் இயேசுவை சோதிக்க பார்த்தான். அப்படி என்றால் இந்த 3 விஷயங்களை பற்றி நான் பேசுவதற்கு இங்கே சமயம் இல்லை, அது வேறு திசைக்கு செல்லும் என்பதனாலே இன்றைய நாளிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற சில காரியங்கள் உண்டு. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே 2வது வசனத்தில் இருக்கிறோம் நாடுகள் என்றும் சொன்ன பிறகு 3வது வசனத்தை கவனிங்கள். ஏனென்றால், கவனிங்கள், ஏனென்றால் இதுதான் குறிப்பு. ஏற்கனவே நாம் படித்தோம், தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய அனுபவம் அதுதான். ஒருவேளை வசனம் கொலோசியர் 3 என்ற அந்த அதிகாரத்தில் இப்படித்தான் எழுதியிருக்கிறது என்று தெரியாமலேயே நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதானே? உண்மை. ஆனால் தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று இன்று சொல்லுகிற வேதத்தின் தாற்பயம், அதாவது யதார்த்தம்,
அன்றே நாம் அனுபவித்தோம் அல்லவா? உண்மைதானே? அதைத்தான் ஆண்டவர் இன்று எடுத்து காட்டுகிறார். ஒருவேளை சத்தியம் என்று எல்லாமுமே தெரியாமல் இருந்தாலும் சத்தியமானவர் நமக்குள் வந்ததினாலே புது சிருஷ்டியானோம், புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். அதை யாருமே மறுதளிக்க முடியாது. ஏனென்றால் நாமே மறுதளிக்க முடியாது. நம்முடைய அனுபவமே சாட்சியிடுகிறது. நான் வித்தியாசமாய் வாழ ஆரம்பித்தேன். எனக்குள் வந்த புதிய எஜமான் புதிய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதனால்தான் சில வார்த்தைகள் தவறு என்று, சில பார்வைகள் தவறு என்று, சில நடைகள் தவறு என்று, சில உறவுகள் தவறு என்று தெரிய வந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த வசனங்கள் எல்லாம் இன்றுதான் ஒருவேளை ஆழத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் புதிதாய் பிறந்தது நிச்சயம், புது சிருஷ்டியானதும் நிச்சயம், புதிய மனுஷனை தரித்து கொண்டதும் நிச்சயம். இன்று நான் அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்திலிருந்து நான் அந்த அனுபவத்தில் இருக்கிறேன். இப்போது இந்த தரித்து கொண்ட அனுபவத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார். ஏனென்றால் கவனிங்கள், ஏனென்றால் நம்முடைய டேஸ்ட் இன்னைக்கு மாறி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இப்ப படிக்கும் பொழுதே தேடுங்கள் நாடுங்கள் அப்படின்னு சொன்னா கட்டளை போல் தெரிகிறது. கட்டளை போல் தானே தெரிகிறது. நான் கேட்கிறேன், கட்டளையை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யதார்த்தம் என்றால் இயல்பானது. யாரும் திணிக்க வேண்டாம், நுழைக்க வேண்டாம், இன்னும் என்ன செய்ய வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம், பலவந்தப்படுத்த வேண்டாம். யாரும் சொல்லாமலேயே உங்களுக்குள் வந்த ஒரு விஷயம் இந்த புது வாழ்க்கைக்குரிய விருப்பங்கள். எரேமியா 31 எல்லாம் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு காலம் வரும், ஒருவன் இன்னொருவனை நோக்கி, தன் அயலானை நோக்கி, தன் சகோதரனை நோக்கி நீ ஆண்டவரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். ஏனென்றால் இனிமேல் கற்பனை பிரமாணம் என்ற நிலைமையில் கட்டளை வெளிப்பட போவது இல்லை. கர்த்தரை நிறைவேறுதலாக வரப்போகிறபடினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கற்பனையை தங்களுடைய இருதயத்தின் பலகையிலேயே எழுதி கொண்டவர்களாய் மாறுகிறார்கள். அப்படின்றால் என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவார்கள். ஏதோ செய் என்று பாவியை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதாவது ஜென்மத்திலேயே திருடுற சுபாவம் உள்ளவனை திருடாதானே எப்படி இருக்கும்? நம்ம நிறைய பேருக்கு அந்த கதை தான். புத்தியை மாற்றிட்டு பேசினா ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பா முதல்ல நீ திருட, இப்போ நீ நல்லவன், திருடாதனா எப்படி இருக்கும்? அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. திருடேன்ற சுபாவமே மாறலை. திருடாதனா அவனுக்கு அதை தான் செய்யணும்னு தோணும். எவ்வளோக்கு எவ்வளோ திருடாதன்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ திருடணும்னு தோணும். ஏன்னா அது ஞாபகப்படுத்தப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? சர்க்கரையை சாப்பிடாதீங்க, சர்க்கரையை சாப்பிட, அப்போ தான் சர்க்கரையை எடுத்து போடணும் போல் இருக்கும் வாயில். தொடாதேன்னா தொடணும் தோணும். உங்கள் பிள்ளைகள்லேருந்து வீட்டில் வளர்க்குற அனிமல் வரைக்கும் அதே பாடுதான். எதை செய்யாதேன்னா அதை தான் செய்து பார்க்கலாம்னு தோணும். ஏன்னா அந்த தோன்றதே உள்ளே இருக்கே. அப்புறம் எப்படி மாற்றுவது? கட்டளைகள் போட்டு என்ன மாற்ற முடியும்? சட்டத்திட்டங்கள் வைத்து என்ன மாற்ற முடியும்? சொல்லுங்கள். அரசாங்கம் என்ன செய்து என்ன மாற்ற முடியும்? அதுதான் நடக்கிறது சமுதாயத்தில். கவனிங்கள், இயேசு அதனால் தான் ஒரு மனுஷனை மாற்றவே அவர் வந்தார் என்றால், இருதயத்தையே மாற்றுகிற கடினமான வேலையை மனுஷகுமாரன் தான் செய்ய முடியும். அதுதான் எதை எளிது? எளிதான விஷயத்தை உலகத்துல மனுஷனே செய்யலாம். ஆனால் மனுஷனால் கூடாதது தேவனாலேயே கூடும். அப்படி என்றால் பாவத்தை மன்னிப்பது தான் ஒரு மனுஷனுக்கு கடினமான காரியம். சுகமாக எழுந்து நட என்று சொல்வதெல்லாம் எளிது. ஆனால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதுதான் கடினம். அதை சொல்லக்கூடிய தகுதி தேவனுக்கு தான் உண்டு. அதனால் தான் மற்றவர்கள் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சிந்தித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் மனுஷனாய் வந்த ஒரு சாதாரண ஒரு போதகர், ஒரு ரபாய், டீச்சர் எப்படி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை, அவரே சொன்னார். அதுதான் தேவனுக்குரியது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அதனால் தான் யோசனை பண்ணினார்கள், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறானே. பாவத்தை மன்னிக்கத்தக்க அதிகாரம் தேவனுக்கே அன்றி வேறு யாருக்கும் இல்லையே. அதனால் தான் அவர் சொன்னார், கடினமானதை செய்யத்தான் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது கவனிங்கள், எதற்காக இப்பொழுது இதை சொல்லுகிறார் தெரியுமா? ஏனென்றால் என்பது மிக முக்கியமான குறிப்பு. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. நான் இவ்வளோ பேசுறேன்னு ஏன் தெரியுமா கேட்குறோம்ல மற்றவங்கிட்ட. அதை முதல்ல கவனி என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஐயோ, நீங்களா செத்து போயிட்டேன்றார் ஆண்டவர்.
நீ செத்து போயிட்ட. அப்போ இப்போ இருக்கிறது யாரு? புது மனுஷன். என்ன கவனிங்க, செத்து போன பணத்தை எட்டி மிதிச்சாலும் வலிக்குமா? எழுந்து நின்று கத்துமா? கெட்ட வார்த்தை சொல்லுமா? சாபம் இடுமா? இப்போ புரிகிறதா உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு கேள்வியை ஒரே விதத்தில் கேட்டாங்க. இப்போ பல நாட்கள் போராட்டங்கள் இருக்கிற ஒரு இருதயத்துக்கு எவ்வளோதான் சத்தியம் தெரிந்திருந்தாலும் முடியல. உணர்வு போராடுகிறது, கொந்தளிக்கிறது, விட்டு கொடுக்க முடியாமல் அலைபாய்கிறது. எப்படி எப்படி என்னிடத்தில் தவறு இல்லாமல் நான் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளில் நன்றாக கவனிங்க. தவறு செஞ்சுட்டு போராடுறது இங்கே பேசலை. சப்ஜெக்ட் சரியாக புரியணும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் எனக்கு தான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாருமே தவறு இருந்தால் ஒத்துக்கொள்ள வேண்டும், நாம் எல்லாருமே. எத்தனை புரிந்து கொண்டு. ஆனால் தவறில்லாமல் தேவ சமூகத்தில் நீதிக்காக போராடுவீர்கள் என்றால், அதாவது தேவனுக்கென்று வாட எத்தனைப்பட்டு சத்தியத்திற்கென்று விட்டு கொடுத்து உங்களுக்கு சங்கடம் வந்திருக்கும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் மரித்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஏன் போராட்டம்? கரெக்டா? செத்து போன பிறகு ஏன் இப்படி? யார் எட்டி உதைச்சா என்ன? ஆமாம், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதா? சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க. எனக்கு என்ன ரோஷம்? எனக்கு எதுக்கு மானம்? எனக்கு எதுக்கு சுரணை? கேளுங்க அப்படி கொஞ்சம். ஏன்னா செத்துட்டல்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகுத விஷயங்கள். இந்த செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம். எந்த நம்ம? பழைய நம்ம. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் இதெல்லாம் கொந்தளிக்கிறது. பூமியில் உள்ள காரியங்கள்லாம் இணையிற இடம் இங்கே தான். எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த பிசாசு இருக்கானே, அவன் பார்ப்பான், ஓ தப்பிச்சிட்டியா, நீ இப்போ வேற ஆளா, புது சிருஷ்டியா, வெளிச்சத்தின் பிள்ளையா, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறாயா, எல்லாமே அவனுக்கு தெரியும். நன்றாய் கவனிங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியாத ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பிசாசுக்கு தெரியும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? போங்க சிஸ்டர், பிசாசை விட நான் ஸ்மார்ட்டாக நினைக்கிறீங்களா? இல்லை தான். நல்லா கவனிங்க. இல்லை, நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்சரை விட பிசாசுக்கு தெரியும்னு சொன்னல, சொன்னேனா இல்லையா? ஸோ அவன் தானே ஜெயிக்கணும். ஐயோ, நான் இன்னும் பைபிள் சரியா அவனை மாதிரி படிக்கலையே. அப்போ அவன் தானே ஜெயிக்கணும். ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறா, அதனால் ஜெயிக்க வைக்கிறா. என்ன கவனிங்க, இருளுக்குரியவன் என்னதான் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் ஜெயிக்க முடியாது. நன்றை புரிந்து கொண்டீர்களா? வெளிச்சத்துக்குரியவங்க கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிருந்தாலும் ஜெயிக்க தான் வேண்டும். அதுதான் வித்தியாசம். ஏன்னா ஞானம் செயல்படுற இடம் வெளிச்சத்தில் தான். பொய்க்கு அந்த வல்லமை கிடையாது. பொய்க்கு அதிபதி ஒரு நாளும் சத்தியத்தில் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? சத்தியம் தெரியலாம், ஜெயம் வராது. ஏனென்றால் பொய் ஜெயிக்காது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அவனுடைய ஆயுதமே பொய் தான். சத்தியத்தினால் அவன் ஜெயிப்பதே இல்லை. ஏனென்றால் சத்தியம் அவனுக்கு உதவாது. அவன் இருளுக்குரியவன். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கான நம்ம வெளிச்சத்துக்குரியவர்கள். ஒரு செகண்ட் அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுத்து ஆமேன்னு சொன்னா கூட நம்ம ஜெயிக்கிறோம். நன்றாய் கவனிங்க. வல்லமை நம்முடைய கன்ஃபெஷன், அதாவது அறிக்கையில் உண்டு. எவ்வளவு டயர்டா இருந்தாலும், எவ்வளவு சோர்ந்து போய் விட்டு கொடுக்கிற நிலைமையில், தோல்வி உறுகிற நிலைமையில், நாம் வீக்கான கிறிஸ்டியனா இருந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற அப்படின்னா நாம் செய்கிற ஒரு சின்ன அறிக்கையில் வான மண்டலங்களிலேயே சிதறுதல் உண்டாகும். நீங்க நன்றாய் அறியணும் உங்க வல்லமையை. ஏனென்றால் அது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். இவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனால தான் பவுல் தைரியமா சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எவ்வளவு தைரியமா சொல்லிட்ட, இனி நான் அல்ல. அதனால தான் பிசாசுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் அவனுக்கு கொடுத்து சோர்வுற பண்ணி அந்த ஓட்டத்தை தடை செய்யலாம் என்று நினைத்தாலும் ஜெயமாக பவுல் முடிக்க முடிந்தது. காரணம், சத்தியம் தெரியும் அவருக்கு. நான் ஜீவித்தால் தானே நீ என்னை ஜெயிப்பாய், இனி நான் அல்ல என்று சொல்லிவிட்டார். கிறிஸ்துவேனில். நன்றாய் கவனிங்க. ஒவ்வொரு முறையும் சோதனையில் சோர்வுறும் பொழுது நீங்கள் அறிய வேண்டிய காரியம், நீங்கள் மரித்தீர்கள். ஆமே,
பிசாசுகிட்ட சொல்லலாம், பிசாசு நீ என்னிடத்தில் போராட எனக்கு என்று ஒன்றுமே இல்லை, பரவாயில்லை, எனக்குள் இருக்கிறார் இயேசு, அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. சொல்லுங்க, தோற்று போனது போல் தெரிந்தாலும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? ஜீவன் என்ற அந்த வார்த்தையை, கிறிஸ்துவினால் வந்த அந்த ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ஜீவனை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஐயோ, என்னை பாருங்கள், எவ்வளவு வல்லமையான காரியம். Your life is now hidden with Christ. நீங்கள் மறைத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்றால், தேவனுக்குள்ளான ஒரு காரியத்தை பிசாசு எடுக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க. ஏன்னா மறைச்சு வச்சதை நீ திருட முடியாது. தேவனுக்குள்ளேயே மறைந்திருக்கா. இது எப்படி இருக்கு? அதாவது தேவன் பக்கத்தில் வைத்திருக்கிறார், அவருடைய அலமராவில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வரவில்லை. அப்படியெல்லாம் நடந்தால் கூட யாராவது திருடுவாங்களோ, ஆனால் அவருக்குள்ளேயே மறைந்திருக்கிற காரியம். அதனால்தான் ஒருவனும் பிதாவின் கையிலிருந்து பறிக்க முடியாது என்று இயேசு பேசினார். கொடுக்கப்பட்டது பிதாவின் கையில் என்றால் ஒருவனும் அதை பறிக்க முடியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றாக. அப்போ கேட்டின் மகனே கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்தான், அதனால கெட்டு போனான். எத்தனை கேட்டீர்கள்? ஆண்டவர் அவன் செத்து போகணும், நான்று கொண்டு அதுவும் செத்து போகணும்னு தெரிந்து கொள்ளவில்லை. பிரதான அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் ஒருவனாக தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுப்பு மிக விலையேற பெற்றது. அதனால் நீங்கள் கவனிக்க போகிற இந்த சத்தியம் நம்மை அசைத்து விடும். நன்றாய் கவனிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், போதிக்க வேண்டும். அப்பொழுது நாமும் போதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்வோம்? தேவனுக்குள் வளர முடியும். என்னை கவனிங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஆமென். நான் செத்து போய் விட்டேன், மரித்து விட்டேன் என்பதை அறியும் பொழுதுதான் புதிய மனிதனுக்குரிய சுபாவமே எனக்குரியது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மைதானே? நான் கேட்குறேன், கவனிங்க. விட்டு கொடுங்கன்னு சொன்னால் எப்படி விட்டு கொடுக்குறோம்? அது எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி வருது அல்லவா? சாகலைன்னு அப்படி தான் கேட்போம். பொறுத்து போங்கன்னு சொன்னால் எப்படி பொறுத்து போக முடியும்? சும்மாருங்க சிஸ்டர், நீங்கள் ஏன் சுச்சுவேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ, எல்லாருக்கும் சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க. உண்மையா இல்லையா? இப்போ முதல்ல கொந்தளிச்ச காரியங்கள்லாம் இப்பொழுது அமைதியாகி இருக்கிறதல்லவா? ஆக வேண்டும் அல்லவா? ஆக வேண்டும் அல்லவா? இன்னும் கொந்தளிக்கிறது என்றால் நான் மறுரூபமாகவில்லை அல்லவா? எத்தனை பேருக்கு புரிகிறது? 10 வருஷம் ஆயும் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப பொங்கராயானுவாங்கல்ல. அந்த கோபமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது மாற வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள். செத்து போனால் நடக்காது இல்லை? ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார். நீ ஏன் மேலானவைகளை நாடுகிறாய் தெரியுமா? நான் லாஸ்ட் வீக் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யாருமே சொல்லலையே. கடைசியாக சொன்னேன் என்று நான் தான் சொல்லி கொண்டிருக்கேன். என்ன சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களுக்காவது ஞாபகம் வர வேண்டும் அல்லவா? இதை வைத்தே நாடுங்கள், தேடுங்கள் என்பதை வைத்தே வர வேண்டும் அல்லவா? வந்ததா? இப்பொழுது வரவில்லை. அப்போ ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, சீக். அவ்வளோதானா? அவ்வளோதான். அவ்வளோதான். How powerful that is. What you seek you will search. Secondly, what you desire you will decide. அவ்வளோதான். இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் தெரியுமா? இந்த சத்தியத்தை அப்படியே நட்ஷல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே ஒரு ஷெல்லுக்குள்ளே, ஓட்டுக்குள்ளே கொண்டு வர்ற வார்த்தைகள் இதெல்லாம். அந்த ஒரு வார்த்தையை படித்து கொண்டீர்கள் என்றால் எல்லாமே புரிந்து விடும். அதற்கு தான் இதையெல்லாம் சொல்லி தருகிறேன். எதை தேடுகிறோமோ அதைத்தான் நாடுகிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? தமிழ் வார்த்தை அழகானது. அதனால தான் தமிழ் வரும்பொழுது ஆங்கிலத்தில் பிரிப்பதும் சுலபமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் சீக் என்று தான் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ் தான் தேடுங்கள், நாடுங்கள் என்றும் வந்திருக்கிறது. வாட் யூ சீக் ஆஃப்டர் யூ வில் சர்ச் ஆஃப்டர். செகண்ட்லி, வாட் யூ டிசைர் யூ வில் டிசைட். எதை நான் முடிவெடுக்கிறேன் தெரியுமா? எதை நான் விரும்புகிறேனோ அதைத்தான் முடிவெடுக்கிறேன். எதை நான் நாடுகிறேனோ அதைத்தான் நான் தேடுகிறேன். புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது கவனிங்கள். ஏன் இதை நான் செய்கிறேன் தெரியுமா? யாராவது உங்களை பார்த்து ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், ஏன் மற்றவர்களைப் போல் நீங்கள் இல்லை, ஏன் இல்லை என்றால் நான் பழைய வாழ்க்கையில் இல்லை, பழைய மனுஷனாய் இல்லை. யாராவது உங்களை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்பார்கள் என்றால் கேள்வி கேட்கவே வேண்டும். எத்தனை பேர் கேட்டீர்கள்?
வேலை பார்க்குற இடத்துல உங்களை யாருன்னே தெரியவில்லை என்றால் அந்தோ பரிதாபம். அதே மாதிரி புரிந்தது. உங்களுக்கு என்ன போஸ்ட்டுங்க, என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்பதை பற்றி பேசவில்லை. உங்களை யார் என்று மற்றவங்களுக்கு தெரியவே வேண்டும். ஏனென்றால் உங்கள் விருப்பங்கள் அப்படி. இதே பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். கூட்டத்தில் ஒரு ஆளாக உட்காந்துருந்தால் தான் கும்பலில் கோவிந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போய்விடக்கூடாது. கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை நீங்கள் அப்படின்றால் என்ன அர்த்தம்? நான் குடிக்கலைங்க, குடிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது யாருக்கும் விளங்கவில்லை போலும், சொல்லவும் பயப்படுகிறீர்கள் போலும். யூ ஆர் வித் தெம், யூ ஆர் ஒன் அமங் தெம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? வீட்டில் குடிக்கிறது இல்லை, குடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் பாட்டிலோடு. You tolerate something that you don't want to do. You are not party to it, but you are party to somebody who is into it. Compromising life. நீங்கள் எதை தெரியப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய நண்பருக்கு? நான் செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் செய்யலாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அனுமதிக்கிறேன் என்ற அர்த்தம். எப்படிங்க அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் பண்பாடாகும், கோட்பாடாகும், குறிக்கோளாகும்? சொல்லுங்கள். அதுதான். எப்படி உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்? எல்லா விஷயத்துக்கும் இது பொருத்தம். ஒரு விஷயத்தை மாத்திரம் வைத்து நான் பேசவில்லை. இயேசு பரிசுத்தர் என்பதை அறிந்தே பாவிகள் அவரிடத்தில் வந்தார்கள், அறியாமல் அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதுதான் வித்தியாசம். ஐயோ, கிட்ட வந்தபோது தான் தெரிகிறது அவர் குடிக்க மாட்டார்னு. இயேசு கிட்ட வந்த பிறகு தெரிந்தது அவர் அப்படித்தான். பரிசுத்தர் என்றால் பரிசுத்தர் தான், ஆனால் பாவிகளுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். எவ்வளோ ஒரு வல்லமையான அன்பு! பாவிகளுக்கே சிநேகிதன். ஏனென்றால் பாவிகள் விரும்பி வந்து அவரிடத்தில் ஒட்டி கொண்டார்கள். எதற்கு தெரியுமா? மாறுவதற்கு. அருமை நண்பரே, உங்களை நேசித்து பழகுகிற ஒருவர் உங்களை நேசிப்பதற்கு என்ன காரணம் என்பதை உங்களால் விளக்க முடியும் என்றால் விளக்குங்கள். அதுதான் வெளிச்சத்தின் விளக்கம். புரிந்ததா? அதான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் முடிவு செய்தது சரிதான் என்பதை எப்படி அறிய முடியும் என்றால் இந்த கோட்பாடுகளை வைத்துத்தான் அறிய முடியும். உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரவே வேண்டும். உங்களுடைய கன்விக்ஷன்ஸ், அதாவது உங்களுடைய நிச்சயங்கள் அவர்களுக்கு தெரியும். நிச்சயமான காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? வாதாடக்கூடாது. Don't get into debate about the things that you are convicted about. விவாதங்களுக்கு உரியதல்ல நிச்சயங்கள். நிச்சயங்கள் என்றால் நிச்சயமானது, நிச்சயமான விஷயங்கள். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விவாதத்துக்குரியதாய் மாற்றக்கூடாது. ஏவாள் விவாதத்துக்குரியதாய் நிச்சயமான காரியத்தை மாற்றினால் அதனால் தான் வஞ்சிக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு புரிந்தது? முற்றுப்புள்ளி வைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமான காரியங்கள், அதை விவாதங்களாய் மாற்றக்கூடாது. See, இப்படித்தான் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வேதம் காட்டி இருக்கிறது என்றால் படித்து கண்டறியுங்கள் என்ன சொல்லுகிறது வேதம் என்று. ஆனால் ஏன் நான் இப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று விவாதிக்காதிருங்கள். எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது? ஏன் நான் மாற்றக்கூடாது திருமணம் செய்கிறவரை என்றெல்லாம் விவாதிக்காதிருங்கள். அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. There's no partnership between an unbeliever and believer. There's no common ground. நான் சொல்லட்டா, பாவிக்கும் பரிசுத்தரான இயேசுவுக்கும் ஒரே ஒரு விருப்பம் தான் இருந்தது. என்ன விருப்பம்? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விருப்பம், நித்திய ஜீவனுக்கு அடுத்த விருப்பம், பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழக்கூடிய விருப்பம். இதில் வேற விஷயங்களோடு இயேசுவை அவர்கள் இணைக்க முடியாது. அன்பா இருந்தார், மன்னித்தார், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இனி பாவம் செய்யாதே என்றும் சொன்னார். எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபை வேலை செய்கிற இடம் சத்தியத்தில் தாங்க. Don't ever talk to your friend in a compromising way. I love you சொல்றது வேற, ஆனாலும் நீ செய்கிறதை நான் ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது என்றும் நிற்பது வேற. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் எல்லாத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்களை பற்றி என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்களை பற்றி என்ன அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏனென்றால் நீங்கள் மறைத்தீர்கள், இன்று உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதை கவனிங்க. அதனால்தான் இன்னைக்கு இருக்கிற இந்த விருப்பங்களே வேறு. ஏனென்றால் என்பது மிக முக்கிய குறிப்பு. ஏனென்றால் நான் மறைத்து விட்டேனே, புதிய மனுஷனுக்குரிய சுபாவங்களே வேறாக இருக்கும் பொழுது நான் பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை செய்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? இயல்பான பதில்கள். என்ன ஆகும்? கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறீர்கள். என்ன ஆகும்? இல்லை, நான் புதிய மனுஷனான பிறகு பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை செய்தேன் என்றால் என்ன ஆகும்? நாம் இன்னும் மறைக்கவில்லை. மறைவுக்குள். எந்த மறைவுக்குள்? தேவனுடைய மறைவுக்குள். அதாவது அவர்கள் ஐக்கியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வார்த்தை. நான் மறைக்கவில்லை என்பது சரியா? நான் தவறே செய்தாலும், நான் பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்களை உடைய ஆளாய் இன்றும் ஜீவித்தாலும், அதாவது அந்த செய்கைகளை நான் இன்றும் செய்தாலும் நான் மறிக்கவில்லை என்பது உண்மையான வார்த்தையா? அப்படி என்றால் நீங்கள் யாரும் பாவமே செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். என்ன எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரீஸ் ஆன மாதிரி உங்கள் தலையை வச்சுக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்படி பதில்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும்போது எல்லாரும் கண்களை கூட அசைக்காமல் வைத்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் தவறே செய்வது இல்லையோ? பாவம் செய்ததே இல்லையோ? ரட்சிக்கப்பட்ட பிறகு விழுந்ததே இல்லையோ? அழுததும் இல்லையோ? மரித்ததும் இல்லையோ? அப்போ நீங்கள் மறைக்கவில்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? மறித்தீர்கள் தானே? என்ன, நீங்கள் மறித்தீர்கள், உண்மைதானே? பிறகு ஏன் பிழைத்தீர்கள்? கிறிஸ்துக்களே நான் பேசலை. இப்போ பாவத்தை செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் கிறிஸ்துக்கள் என்று சொன்னீர்கள்? விழுகிறீர்கள், எழுகிறீர்கள், அழுகிறீர்கள் எல்லாம் இப்பொழுது தானே பேசினோம். மறித்தீர்களே, பின்பு ஏன் பிழைத்தீர்கள் என்று தான் கேட்டேன். திடீரென்று விசுவாசிக்கவில்லையோ? ஸ்டில் தேர். என்னதான் பண்ணுறதுமா? இந்த ஓல்டு செல்ஃபை எந்த செல்ஃபாக மாற்றுறது சொல்லுங்க? அது ரைட்டுமா. ஏம்மா இன்னைக்கு மறிக்கிறோம் தான் கேட்டேன். குழப்பம் உங்களுக்கு. சில பேருக்கு தெளிவு இருக்கிறது. நன்றி, ஸ்தோத்திரம். தேவன் மன்னிப்பார். தைரியம். அதனால் விழறேன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? எழுந்திருப்பேன் என்று நம்புகிறதுனால் விழுகிறேன். இது எப்படி போகுது? நல்லா தான் போகிறது. ஆனால் நல்லா இல்லை. செய்கிற நமக்கே நல்லா இல்லை. இப்போ சொல்ல நல்லா இருக்கிறது எதுகையும் மோனையுமாய், ஆனால் கோணலாய் இருக்கிறது செய்யும் பொழுது நம்முடைய முகமே நமக்கு கோணலாகி விடுகிறது. பார்க்குறவங்களே சொல்லலாம், சரியில்லை பார்ட்டி. உண்மையா இல்லை? நீங்களாம் நடிக்கலாம், நானும் நடிக்கலாம். பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க, எங்கள் இருதயத்திலேயாவது தெரிய வரும். அதான் பகுத்தறிவில் தெரிய வரும். ஆளு ஆண்டவரோட நடக்கிறாரா இல்லை அல்லாடுறாரான்னு. ஏங்க நம்ம சிரிக்கிற சிரிப்பே காட்டி கொடுக்காது. எவ்வளோ சிரித்தாலும் வெளிச்சத்தின் சிரிப்பு வேறல்லவா? சொல்லுங்கள். வேறல்லவா? வேரை காட்டும். வேறல்லவா? முகத்தையும் காட்டும். இப்பொழுது கவனிங்கள். இவ்வளவும் சொல்லியிருக்கிற வேதத்தில் ஏன் நான் ஒவ்வொரு முறையும் விழுகிறேன்? சத்தியம் தெரிந்தும் தள்ளாடுகிறேன், சிந்தனையில் போராடுகிறேன், செயலில் குழப்பமாய் இருக்கிறேன், உணர்வுகளில் எதிர்மறையாய் மாறுகிறேன். எல்லாருக்கும் உரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு காலம் சொல்ல முடியாது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமிஷத்திலிருந்து பரிசுத்தமாய் தான் இருக்கிறேன் என்று. எத்தனை பேர் சொன்னீர்கள்? ஐயோ, சொல்லவே பயப்படுறேன் சிஸ்டர். இதை கேட்டே பிசாசு இன்னைக்கு என்ன பண்ண போகிறானோன்னு சில பேருக்கு பயமாக இருக்கும். ஐயோ, அந்த கதையை நான் பேசிட்டுட்டோம். ஏதாவது சொல்லிட்டாலே பயப்படுறாங்க கிறிஸ்தவர்கள். இல்லை, நினைக்கிறதுக்கு சில பேருக்கு பயம். ஏன்னா அவன் பார்த்துருவானா எண்ணத்தை. எத்தனை பேர் அதை நினச்சிட்டு இருக்கீங்க? சிந்தனையை அவன் அறியவே முடியாது. God is the only one who is omniscient, who is able to see through your hearts, even the very intentions of your thought life. He is omniscient. அப்படின்னா சர்வஞானி, சர்வத்தையும் அறிகிறவா, பிசாசு அல்ல. ஓகே, இப்போ கவனிங்க. இவ்வளவும் பேசுகிறார் ஆண்டவர். நீங்கள் மறித்தீர்கள்,
இப்போ பிசாசுக்கு நன்றாய் தெரியும் சத்தியம், ஆனால் அவன் பொய்யில் இருக்கிறபடினாலே சத்தியத்தை பிரயோகிக்க முடியாது. என்னை கவனிங்கள். எழுதியிருக்கிறதே தான் பேசலாம். எத்தனை பேர் புரிகிறது? எப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இயேசுவின் இடத்தில் பேசினான் தெரியுமா? எழுதியிருக்கிறதே என்று சொன்னான், ஆனால் பிரயோகிக்க தெரியவில்லை. அதான் நல்லா கவனிங்க. சாத்தானும் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இயேசு சொல்கிறத விட சாத்தான் சொல்கிற வேதம் தான் தெரியுது. வேதத்தை படித்து குழம்பி போனவங்க எத்தனை பேர்? நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. இப்போ கூட அப்படி நம்ம நார்மலாக தான் பார்ப்பீங்க. ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எத்தனை குழப்பம். ஐயோ இயேசு என்ன இப்படி வெறுக்கிறார். என்னன்னா அங்கே எழுதியிருக்கிற வார்த்தை அப்படி. யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய், மூக்கில் கடிவாளம் போட்டு இழுத்துட்டுலாம் போவேன்னு சொல்லும்போது இதை படித்த விசுவாசி ஓன்னு அழுக, ஐயோ ஏசப்பா என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டீர். ஏன்னா யார் எங்கே எதை பேசுகிறாருனே தெரியாமல் பிசாசு திருப்புறான் வசனத்தை. ஏன்னா சத்திய ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும் பொழுது வெளிச்சம் நமக்குள் இருக்கும். ஆனால் பிசாசு சத்தியத்தை பிரயோகிக்கவே தகுதியற்றவன். ஏனென்றால் அவன் பொய்க்கு பிதா. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டீர்கள்? அவன் எவ்வளவுதான் வேதத்தை எடுத்து காட்டினாலும் சரியான விதத்தில் சொல்லவே தெரியாது. அது இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சால் நல்லது. எத்தனை பேர் புரிந்து? இப்போவே உங்களுக்கு தெரிய வேண்டும் யார் வேதம் ஓதி கொண்டு இருக்கிறார்கள் என்று. யாராவது ஓதுறாங்களா உங்களுக்கு? அப்படி ஓதுகிறவர்களை கண்டறியுங்கள், தயவு செய்து கண்டறியுங்கள். ஏனென்றால் சத்தியம் வருகிற இடத்தில் இருக்கிற சபைக்குத்தான் பாதுகாப்பு உண்டு. மேய்ப்பனை விட்டு ஆடு எங்கேயாவது போகிறது என்றால் என்ன ஆகும் தெரியுமா? ஓனாய் பார்க்கிறது. கவனித்தீர்களா? நீங்கள் நினைக்கலாம், வாங்க சிஸ்டர் அங்கே போயிட்டு வந்தால் அக்கினி கிடைக்குது எக்ஸ்ட்ராவா, வாங்க சிஸ்டர் கட்டெல்லாம் உடையுது. யாராவது உங்களை சொல்லிக்கிட்டு போனாங்கன்னா வர்றது பக்கத்தில் ஆடுன்னு நினச்சிக்கோங்க. நீங்களும் ஆடு. எப்படி வழி நடத்த முடியும்? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? எனக்கு அப்போ இதெல்லாம் படிக்கும்போது ஒரே ஜோக்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹியூமரஸான டேடி. எத்தனை பேருக்கு புரிகிறது? வேதத்தை படிக்கும்போது சிரிக்கலாம் தெரியுமா? அப்படி ஹியூமரஸாக பேசுகிறார் ஏசப்பா. பேசிக்கிட்டு போகிறது ரெண்டுமே ஆடு. எப்படி வழி தெரியும்? இதில் வேற 4 ஆடு 5 ஆடு சேர்ந்து இன்னும் மெஜாரிட்டி வேறு. எல்லாம் பைபிள் தூக்கிட்டு இருக்கிறாங்க, முக்காடு வேற போட்டிருக்காங்க, எல்லாம் போகிறாங்க கூட்டமாக. ஏன்னா எல்லாம் மெஜாரிட்டியில் எனக்கு தெரியுமா, பத்திரமா போயிட்டு பத்திரமா போகிறது. மொத்தமாக ஆடு. எப்படி பத்திரமா போயிட்டு பத்திரமா வருது? எனக்கே யோசிச்சோமா? இதை புரியாத ஒரு விஷயம், ஆடுகளுக்கே புரியாத ஒரு விஷயம் ஓனாய்க்கு தெரியும். அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்று நல்லா தெரியும். ஆடுக்கு முன்னாடி மேய்ப்பன் இருந்தால் டச் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை நல்லா கவனிக்கும், அவங்களைத்தான் பட்சிக்கும். எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த சபைக்கும் போதகருக்கோ தெரியாமல் செயல்படுறதெல்லாம் மறந்துடுங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆடுகளுக்கு பிரச்சனை. ஏன்னா நாங்களும் அதை அனுபவிக்கிறவள். ப்ரொடெக்ஷன் எங்கே தெரியுமா? சபையில். சபையின் சத்தியத்தில் வளரும்போது மட்டும்தான். வேறு வழியில் சைட் ட்ராக் ஆனீங்க அடிப்பான். அடித்தா பரவாயில்ல, கடிப்பான். கடித்தா பரவாயில்லன்னு யாரும் எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? ஓனாய் கடித்து பார்த்தால்தான் தெரியும், மிச்சம் மீதி இருக்காது. தப்பி வந்தால் தேவ கிருபை. யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் நடந்தது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? தியரியை மாற்றாதீங்க. சபை என்ற காரியத்தை ஆண்டவர் நியமித்தபடினால் சபைக்கு புறம்பாக வந்து உபதேசம் செய்கிறவர்கள் உங்கள் வீடுகளுடைய வாசலுக்குள்ளே கூட கால் வைக்கக்கூடாது. பிகாஸ் தே டோன்ட் பிலாங் டு அ சர்ச். கேட்டு பாருங்கள் நீங்கள் எந்த சபைன்னு, அப்போ தெரிய வரும். எந்த போதகருக்கு நீங்கள் உத்தரவாதியாக இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சபை இருக்கிறது, எனக்கென்று ஒரு சத்தியத்தின் போதனை இருக்கும் பொழுது உங்களுடைய இடத்திற்கு ஏன் அழைக்கிறீர்கள் என்று நாம் கேட்க வேண்டாம். ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே தேவன். பல முறை ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. நல்ல பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லவில்லை, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே எல்லாருக்கும் சேர்த்தே நாம் பேச வரோம். கவனம். இதைத்தான் பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சத்தியத்தை பிரயோகிக்க தகுதியற்றவன். காரணம் அவன் பொய்க்கு பிதா. ஆனால் எழுதியிருக்கிறபடியே இந்த திறமையாக எழுதி காட்டினதை சொன்னான். ஆனால் இயேசு ஜெயித்ததற்கு காரணம் அவனை விட சத்தியத்தை பிரயோகிக்க
அவருக்கு தெரியும். என்னைக்காவது எழுதி இருக்கிறத காட்டினவர்னே திரும்ப எழுதி காட்டினார் இயேசு. எவ்வளவு வல்லமை! இப்படியும் எழுதியிருக்கிறது, நீ சரியா பிரயோகிக்க தெரியாமல் செய்கிறாய் பிசாசே, உன் தந்திரம் எனக்கு வெளிச்சமாய் தெரிகிறது, வெளிப்படையாய் தெரிகிறது. என்னென்றால் நீ பேசுவதே போய், எழுதியிருக்கிறதே பேசினாலும் உனக்கு பிரயோகிக்கவே தெரியவில்லை. ஏனென்றால் சத்தியத்தை பொய்க்கு பிதா எப்படி செய்ய முடியும்? எப்படி பேச முடியும்? எத்தனை பேருக்கு விளக்கம் வருகிறது? எத்தனை பேருக்கு விளக்கம் வருகிறது? முதல்ல உங்ககிட்ட பேசுகிற ஆள் எப்படிப்பட்ட பிதான்னு பாருங்க. எத்தனை பேருக்கு வெளிச்சம் வருகிறது? லைஃபே சத்தியத்தில் இல்லாத ஒரு ஆள் சத்தியத்தை தெரிந்தது போல் பேசினால் எப்படி நம்புவது? போதகர் கீழே ஒரு சபையை தேவன் போதித்து நடத்தும் பொழுது சத்தியம் இங்கே தான் வெளிப்படுகிறது, தெருவில் அல்ல. கவனமாய் நடக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏனென்றால் ஓனாய் கவனிப்பது மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கூட்டத்தை தான். இன்னொரு விஷயம் முக்கியமானது, கவனிங்க, இங்க அதுதான் வெளிப்படுது. மேய்ப்பன் முன்பாக நடந்து செல்லும் பொழுது அவர் சத்தத்தை கேட்ட ஆடு அவருக்கு பின் செல்லும். உண்மைதானே? என்ன கவனிங்கள். உங்களுக்கு அப்பனா மேய்ப்பன் யாரு, ஓனாய் யார் என்று தெரிய வேண்டும். முதலாவது, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு தானாக மேய்ப்பனை பின்பற்றும். பின்னிலிருந்து மேய்ப்பன் ஒரு நாளும் யூதருடைய கலாச்சாரத்தில் ஆடுகளை விரட்டுவது இல்லை, முன்பாகத்தான் செல்லுகிறார்கள். ஆனால் சத்தத்தை கேட்கிற ஆடு பின் செல்கிறது. ஏனென்றால் அனுதினமும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்ற ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பனை தெரியுமா தெரியாதா? கூலியாலை தெரியுமா தெரியாதா? இதுல இடையில ஒரு கள்ள ஆடு வந்தா கூட, நன்றாய் கவனிங்க, நல்ல ஆடு இல்லை, அது கள்ள ஆடு. அதான் குழப்பத்துக்குன்னே வருவாங்க. எத்தனை பேர் புரியுது? ஒழுங்கா சத்தியத்தில் நடந்து சபையில் இருக்கிற ஒரு ஆளை குழப்புவதற்கே உபதேசம் பண்ணுவதற்கே சிலர் இருப்பார் கூட்டத்திலே. நீங்க மேய்ப்பனை பின்பற்றுவீர்களா, இன்னொரு ஆட்டை பின்பற்றுவீர்களா? அதுதான் செய்து பாருங்க. உங்க கூட இருக்கிற ஆடுகளும் சரி, மேய்ப்பனை பின்பற்றின நீங்களும் சரி, ஆரோக்கியமா இருப்பீர்கள், பாதுகாப்பா இருப்பீர்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? பகுத்தறிவு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை பாழாக்கப்படுகிற வாழ்க்கை. எந்த நேரமும் எதுவும் பட்சிக்கப்படும். ஏன் தெரியுமா? டிசர்ன்மெண்டே இல்லை. ஏன் டிசர்ன்மெண்ட் இல்லை தெரியுமா? வேர்டு இல்லை. when there is the word, செயல்படுகிற விதம் பகுத்தறிவின் மூலமா. ஏன்னா நன்மை தீமையை பிரிக்க உதவுவது நன்மை, தீமை அல்ல. Be excellent in what is good, but be innocent about evil. பேதைய நீ எதில் இருக்கலாம் தெரியுமா? தீமையில். ஆனால் நன்மைக்கு ஞானியாயிரு. நீ நன்மையில் ஞானியா இருக்கவே ஒரு தீமை வந்தால் தன்னால் தெரியும். எத்தனை பேர் புரியுது? மேய்ப்பனே பார்த்து மேய்ப்பனுடைய குரலையே கேட்டு மேய்ப்பன் கொடுப்பதே சாப்பிட்ட ஒரு ஆட்டுக்கு ஓனாய் வந்தால் தெரியாது? தெரியுங்க. ஐயோ, அதுக்கு ஓனாய் படத்தெல்லாம் காட்டி மேய்ப்பன் பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியுது? என்னைக்கா மேய்ப்பர்கள் ஆடுக்கு முன்னாடி ஓனாய் படத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? அடே பார்த்துக்கோ, இதுதான் ஓனாய், பல்லெல்லாம் இருக்கும்படி, நீ என்ன பாருன்னு என்னைக்காவது மேய்ப்பன் சொல்கிறாரா? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதாங்க? எங்கள் ஜூபிலி சர்ச்சோட பாஸ்டர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி தெரியும்? சப்ஜெக்ட் எங்கேயோ போகுது, எப்படி தெரியும்? பாருங்கள், பார்த்துருக்கீங்க. அதுதான் ப்ராப்ளம். சரி, ஒரு நாள் வேற மாதிரி விக்கு போட்டுட்டு வரேன், அப்படி போடுங்க. திடீர்னு பாஸ்டர் மொட்டையா வராரு. சத்தம் நல்லா கவனிங்க. நான் பார்த்துருக்கேன்ற பேச்செல்லாம் வேணாம். 10 வருஷம் கழிச்சு வந்து நீங்க யாரும் கேட்டுருவீங்க. அப்புறம் குரலை தெரியும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வயசான குரல் கூட மாறும். இந்த குரல் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். குரல்னா வெறும் சத்தம் இல்லை, சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க. குரல்னா சத்தம் இல்லை, பேஹே ஹாஹா ஊஹு என்ன வேணாம்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆட்டுக்கு தெரியும் மேய்ப்பனுடைய சத்தம்னா என்ன அர்த்தம்னா, அந்த மேய்ப்பனுடைய சுபாவத்துக்குரிய சத்தம். அது பெயர் சொல்லி அழைக்கிற அன்பின், நெருக்கத்தின், உறவின் சத்தம். அந்த சத்தத்தை தான் அது பின்பற்றுது. ஏன்னா போன ஒரு நாள் கூட அது பாதுகாப்பை இழக்கலை, பராமரிப்பை இழக்கலை. எத்தனை பேர் புரியல? நீங்க போதகரோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எனக்கு தெரியுன்ற அந்த பார்வையை, பேச்சு, முகரூபமா அல்ல, சத்தம். எந்த சத்தம்? சத்தியத்தின் சத்தம். வருகிற காரியங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். அதை தான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதை பிசாசு அறிவான்.
ஆனால் கவனிங்க, இவ்வளவும் பேசுகிற சத்தியம் ஏன் தைரியமாய் பேசுகிறது தெரியுமா? நீங்கள் மரித்தீர்கள் என்பது பிசாசுக்கு தெரியும். நீங்கள் மரித்தீர்கள் என்பது பிசாசுக்கு நல்லா கவனிங்க. நீங்கள் மறிக்கவில்லையோன்னு நினைக்காதீங்க. இப்போ தவறினால் கூட, இப்பொழுது விழுந்தால் கூட, இந்த நாளில் நான் குற்றமான சாட்சியில் வந்திருந்தால் கூட, இனி மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே, ஒரு அடி வைக்கும் போதே 10 அடி சறுக்கினால் கூட, ஒரு தேவ பிள்ளை முன்னேறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட அந்த சுபாவமே புதிய மனுஷனுக்குரிய சுபாவம். You can't be in sin continually. Listen to me carefully. At times we tend to fall, but we cannot go on sinning. பைபிள் கரெக்டாக சொல்லுது, பாவத்திலேயே ஒரு தேவ பிள்ளை வாழ முடியாது. என்னை நன்றாய் கவனிங்க. நீங்கள் கிருபை 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 ஒரு சைடை மட்டும் கேட்கக்கூடாது. சத்தியம் இல்லாமல் கிருபை இல்லை. Sin at times comes into my life. I tend to fall in sin. That's okay. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்க முடியாது. பிகாஸ் பழைய மனுஷன் இல்லை. பழைய மனுஷன் செத்து விட்டான், மரித்து போனான். கவனிங்க, at times we face temptations, we give in to temptations, we fall into sin, but we quickly rise up. கர்த்தர் பேசும்பொழுது உணர்த்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் கிருபையில் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், எழும்புகிறோம். ஏனென்றால் அந்த புதிய மனிதனுடைய ஒரு சுபாவம் அது. பழைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே மரித்து போக முடியாது, விடாது. ஏனென்றால் அந்த இடம் உங்களுக்குரியது இல்லை. ஏமே ஸோ வித்தியாசத்தை நீங்கள் நன்றா யோவானில் எழுதியிருக்கிறதை கவனிங்கள். You cannot go on sinning. That's the point about this new life. புதிய வாழ்க்கைக்குரிய சுபாவத்தை பேசிக்கொண்டிருக்க. இப்போ கவனி, நீங்கள் மரித்தீர்கள். பிசாசுக்கு தெரியும். முக்கிய குறிப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். யாரும் தூங்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளை பாருங்க. அவர்கள் 2 பேரும் உறுதியாக இருக்காங்க, நான் நிச்சயமாக தூங்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தா நீங்கள் உற்சாகம் ஆகிடுவீங்க. என்னடா சின்ன பிள்ளைகள் கூட பாருங்கள் எவ்வளோ கருத்தாக கவனித்து கொண்டு அவ்வளோ சோர்வில் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னை பாருங்கள் எவ்வளோ முக்கியம். இது பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னொரு விஷயம், சத்தியமாக உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் பிரயோகிக்க தெரியாது, தகுதியும் கிடையாது. என்னென்றால் அவன் பொய்க்கு பிதா. நன்றா நீங்கள் புரிந்து கொள்ளணும். பிசாசு ஒரு சத்தியத்தை சொன்னான்னு மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க. ஐயோ இது உங்களுக்கு புரியுதா? ஏங்க நீங்கள் அவங்க பேச்சையா நம்பினீங்க? அவங்க வாயை திறந்தாலே புழுகுவாங்க அப்படின்னா நம்பலாமா? இப்போ நீங்களும் நானும் பேசுகிற சில விஷயம் அப்படி தான். ஐயோ அது பிசாசா சொல்லிச்சு, ஏன் அது கூட தெரியாதா? பிசாசு சொன்னால் போய் தானே சொல்லியிருப்பான், நீ எப்படிமா நம்பனே? ஐயோ இப்போ நீங்கள் யாரை வேணாலும் இணைச்சிக்கலாம், யாரை வேணாலும் இணைச்சிக்கலாம். ஏன்னா பொய்க்கு பிதா அவனுக்கும் சில ஏஜென்ட்ஸை வச்சுருக்கான். புரியுதா உங்களுக்கு? முதல்ல நம்புறது நம்ம தப்பு. சத்தியமே இல்லாதாலும் சத்தியத்தை பேச, ஐயோ இது வெளிச்சமா இல்லையா உங்களுக்கு? இப்போ வெளிச்சம் வந்திருக்கிறதா? சத்தியமே இல்லாதாலும் சத்தியத்தை பேசினா நம்பலாமா? எப்படி நீ பொய்க்கு பிதா பேசுறதே ஓன் லாங்குவேஜ், இதில் நீ சத்தியத்தை கோட் பண்ணி காட்டுற. ஏசு என்ன நினைச்சிருப்பாரு யோசி. 40 days ஃபாஸ்டிங் முடிச்சு ஒரு பையன் வந்து ஐயோ எழுதி இருக்கிறதேவா இவர் கோட் பண்ணி காட்டுறாரு. பார்க்குறவருக்கு எப்படி இருந்திருக்கும்? யார் எதை பேசுறது? நீ யார் சத்தியத்தை பேசுறது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அடியா? எத்தனை பேர் ஐயோ இது பயங்கரமான வெளிச்சம் எழுதி வச்சுக்கணும். நீ சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்லாம் நல்லா தான் இருக்குது. எப்படிங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? சோதனையை கொண்டு வந்த மனுஷன் யாருன்னு பார்த்தாங்க. பார்க்கணுமா இல்லையா? ஏன் நீ கொண்டு வந்து நான் விழறதான்னு கொஞ்சம் கேட்டுப்பாரு. கொஞ்சம் கேளுங்க. இப்போ உங்கள் மனசில் நீ காட்டி நான் பார்க்குறதா? அப்படி சொல்லுங்கள் உங்கள் மனசில். நீ காட்டி நான் பார்க்குறதா? நீ கொடுத்து நான் குடிக்கிறதா? கவனிங்க எப்படி சொல்லுங்க. அப்படி நீ சொல்லி நான் செய்யறதா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எப்படிங்க சோதனையை ஜெயிச்சான் ஒரு மனுஷன்னா, கொண்டு வந்த ஆள் அந்த மனுஷன் பார்த்தான். இயேசுக்கு எல்லாம் சுலபமாக இருந்தது. ஏன்னா நீயே சோதனைக்காரன், அதில் நீ சத்தியத்தை பேசணுன்னா என்ன அர்த்தம்? நீ வந்த விதமே சரியில்லை. ஏன்னா வந்த ஆளே பொய் சத்தியத்தை தூக்கிட்டு வருது. எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியலையா? அது ஏமாத்தணுமே. பொய் சத்தியத்தை தூக்கிட்டு வருது. யார் ஜெயிக்கணும் இப்போ சொல்லுங்க? யார் ஜெயிக்கணும் இப்போ? ஏன் சில நேரம் ஜெயிக்க முடியல தெரியுமா? யார் எதை தூக்கிட்டு வராங்கன்னே தெரில. பார்க்குறது எல்லாம் நல்லா தெரியுது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஐயோ சிஸ்டர் வந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே என்னென்னவோ வரும் வாயில். அப்புறம் தெரியாமல் போச்சு. ஏன்னா வந்த விதம் அப்படி.
ஏசப்பாவுக்கு எப்படி வந்தாலும் தெரியுது. நீ பொய்க்கு பிதா, பொய்யையே பேசுகிற உன் பாஷையை வைத்துக்கொண்டு சத்தியத்தை சுட்டி காட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்பவே சோதனை முடிஞ்சிடுச்சு அவரை பொறுத்த வரைக்கும். எத்தனை பேர் புரியும்? அப்பவே சோதனையில் ஜெயிச்சிட்டார் அவர். ஏன்னா அப்பவே பார்த்து விட்டார் சரியா விஷயத்தை. நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது காரணம் என்ன தெரியுமா? யூதாசி யாரு போவாசி யாருன்னு தெரியல. இந்த டயலாக் எப்படி இருக்கு? இப்படிலாம் நம்ம பேர் வச்சு பேசலாம். ஏன்னா இது ஒரு பாடல், அருமையான பாடல். ஒரு தேவ பக்தன் பாடி நான் லாஸ்ட் இயர் கேட்டப்போ பெரிய வெளிச்சமாக இருந்தது. எவ்வளோ உண்மைப்பா. யூதாசி யாரு போவாசி யாருன்னே தெரியலனா பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை சொல்லுங்க. ட்ரெஷரராக இருந்தால் போதுமா சொல்லுங்க? ஐயோ சர்ச்சில் ட்ரெஷரர். ஸோ போவாசுக்கும் தான் பணப்பை இருந்தது, ஆனால் அவருக்கு குணப்பை இருந்தது. ஆமாம்மா, ஏகப்பட்ட நல்ல குணம். ஆமாம், இவருக்கு ஏதோ ஒரு பையன் என்ன பணப்பேய் இருந்தது, பணப்பை இருந்தது. அதான் எப்படா தூக்க கயிறை வச்சு மாட்டி கழுத்தை நெரிக்கலானே ஒருத்தன் பின்னாடி இருந்தான். இது எப்படி இருக்குது? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில், இல்லை சாய்ஸஸ். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒரு வெளிச்சம். சரி, பிசாசுக்கு தெரியும் நம்மெல்லாம் செத்து போயிட்டோம். எந்த நம்மெல்லாம்? பழைய நம்முடைய மனுஷன் ஜீவனும் தேவனுக்குள் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறதே டபுள் டெபாசிட். கேரண்டி வேற, செக்யூரிட்டி ஒரு கேரண்டி டபுள். அதான் லாக்கரே டபுள். கிறிஸ்துவுடனே போனாலே தாங்க முடியாது. உலகத்தை ஜெயிச்சவரை என்னையே போட்டு தள்ளிட்டார். சாத்தானுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போனாலே தாங்காது. இது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்குன்னா பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு டெபாசிட். எங்க இருந்து திருடுறது சொல்லுங்க? ஐயோ, அப்போ ஏன் சிஸ்டர் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது என் லைஃப்பில்? நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாம் புரியுது அவங்களுக்கு? இப்போ கேட்குறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்? இப்போ தான் விஷயம் வருது. நல்லா கவனிங்க. அதனால தான் பொய்க்கு பிதாவை கொஞ்சம் நேரம் எடுத்து பேசினேன். இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இங்கே கவனிங்க, இந்த 5வது வசனத்தை கவனிங்க. ஆகையால், ஏனென்றால் என்ற வார்த்தையை போல ஆகையால் என்ற வார்த்தை முக்கியமானது. ஏனென்றால் இணைப்பின் வார்த்தைகளை வைப்பார்கள் என்று நம்பி கொடுத்தார்கள். தெரியாமல் நான் படிச்சுட்டேன். ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி, ஒரு சரித்திர கேள்வி, ஹிஸ்டரி. ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவன் சொன்னான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, 2வது தடவை கேட்டேன், ஏன் அவ்வாறு அழைக்கப்படுது? நானும் ரொம்ப தெளிவாக கேட்குறதா நினச்சேன். ஏன்னா அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை, அதை போய் மாற்றலாமா? அவனுக்கு என்ன புரிஞ்சதோ பாவம், எனக்கு உத்து பார்த்துட்டு அவ்வாறு அழைக்கப்படுது. பொறுமையாக இருந்தேன். எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. டென்ஷன் போய்கிட்டு இருந்தது. ஆனாலும் முகத்தை நல்லா வச்சுட்டு, பாவம் தப்பி படைக்க வந்திருக்கு. டேய், ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? கையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு கேட்டு அவனும் பயந்து போய், இந்த தடவை இன்னும் சரியாக சொல்லணும் போல இருக்கு. திருப்பி அவ்வாறுன்னு அப்படியே அப்பிடுவேன். திரும்பவும் சொல்கிறான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது தமிழுங்க. தயவுசெய்து நீங்கள் யாரும் அப்படி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், புரியாமல் புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி தான் ஆகையால்னா என்ன அர்த்தம், அதைத்தான் இப்போது கேட்க. ஆகையால் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ யாருக்கும் பதில் வராது. திரும்ப ஆகையால் என்று சொல்லாதீர்கள். என்ன அர்த்தம்? ஆகையா, சரியா சொன்னீங்க. அதாவது இப்படி இருக்கிறபடியால் என்ற அர்த்தம். இப்படி இருக்கிறபடியால், ஆகையால், அதான் அதனால், இப்படியெல்லாம் இருக்கிறபடியினால் அப்படின்ற அர்த்தம். ஆகையால் இப்பொழுது கவனிங்கள், இப்படி எல்லாம் இருக்கிறபடியினால் அப்படின்னா 1வது வசனத்தை தான் படித்த அத்தனை வெளிச்சமும் இப்படி எல்லாம் இருக்கிறபடியினால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை கவனிங்கள். இவைகளை, ஐயோ, இது படிக்கும் பொழுதே அப்பா இதெல்லாம் இல்லாமல் வாழணுமே, பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, இவைகளெல்லாம் விட்டு விட வேண்டுமே, இவைகளெல்லாம் தொடாமல் இருக்க வேண்டுமே, இவைகளெல்லாம் தோன்றாமல் இருக்க வேண்டுமே, இவைகளெல்லாம் வேரூன்றாமல் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் ஜெபிக்கிறதை விட்டு சத்தியத்தை கவனிங்கள். சத்தியத்தை கவனிங்கள். பயங்கரமான ரெவலேஷன்ஸ் போய்கொண்டே இருக்கும் இது பேசினா. ஆகையால் இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, இதெல்லாம் பரலோகத்தில் வேலை செய்யாது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கு? பரலோகத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் பூமியில் இருக்கிறானே ஒருவன், அவைகளோடு சம்பந்தப்பட்டவன், அவைகளுக்கு சொந்தக்காரன்.
அவைகளுக்கு எஜமான், அதாவது இச்சைகளுக்கு தகப்பன். இவனுக்கும் பிதா என்று பெயர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒரு முறை இதே இடத்துல இருக்கும்போது அப்படியே 1 யோவான் 2க்கு வாருங்கள், விரைந்து அந்த வார்த்தையை பார்த்து விடலாம். 15, 16, 17 வாசிங்களுமா. அன்பு கூறாதிருங்கள். அல்ல. கவனிங்க, இந்த உலகத்தினால் உண்டானவைகள் என்று வரும்பொழுதே இந்த இச்சைகளுக்குரிய பிதா என்று நான் சொன்னேன். கவனிங்க, என்ன கவனிங்க, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்படின்னா நம்முடைய பிதா வேறு. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சில விஷயம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் என்றைக்காவது ஆவியில் உணர்த்தப்பட்டு சத்தியத்தினாலே நீங்கள் தொடப்பட்ட பொழுது உணர்ந்திருந்த காரியம், போயும் ஆண்டவரை உம்மை விட்டு இதை பின்பற்றினேனே என்ற ஒரு கன்விக்ஷன் நம்மை தொட்டது எத்தனை முறை நடந்தது? அந்த அளவுக்கு தேவனுடைய நேசம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது உலகம் நம்மை நெருங்குவதே. கவனிங்க, அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி அன்பு கூர்ந்தால் என்ன விஷயம் இருக்குது? பிதாவின் அன்பு இல்லை, அவ்வளோதான். சிம்பிள். நல்லா கவனிங்க. அப்போ பிதாவில் அன்பு இருந்தால் உலகத்தோட அன்பு நெருங்காது. சிம்பிள். எத்தனை பேர் புரிகிறது? உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறக்கூடாதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை, அவ்வளோதான். இப்போ பிதாவின் அன்பு நமக்குள்ள இருந்தது என்றால் உலகத்தின் அன்பு வராது. எத்தனை பேர் புரிந்தது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எவ்வளவாய் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அது நமக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக தெரியவே தெரியாதுங்க. என்ன கவனிங்க, கவனிங்க. பயங்கரமாக ஆண்டவர் உங்களோட என்னோடும் பேசி கொண்டு இருக்கிறார். நான் இந்த நெகட்டிவ் சைடை பார்க்கிறத விட என்ன பாருங்க பவர்ஃபுல் ரெவலேஷன். இந்த நெகட்டிவ் சைடை நான் தியானிக்கிறத விட, இந்த நெகட்டிவ் சைடை பற்றியே நான் கவலைப்படுவதை விட நான் எதை சிந்திக்கணும் தெரியுமா? பாசிட்டிவ் சைடை. எத்தனை பேர் புரிகிறது? மேலானவர்களை நாடுங்கள், தேடுங்கள். ஏன் வேதம் சொல்லி ஆரம்பித்தது தெரியுமா? நம்முடைய புது ஜென்ம, புது மனுஷனுக்குரிய சுபாவத்துக்குரிய விருப்பத்தையே பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறபடினா அதை ஃபோக்கஸ் பண்ணுப்பா. மற்ற காரியங்கள் உன்னை தொடாது, அவ்வளோதான். ஏமே. ஆனால் இயல்பிலேயே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நெகட்டிவ் சைடையே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஐயோ, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது போரிடுதே, இது வருகிறதே. இல்லை, கவனிங்கள். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து ஒழிந்தே போயிடும். ஓடி போகணும்னு கூட வரல. புரியுது? ஓடி போச்சுன்னா திரும்பி வந்துடும், ஒழிந்து போச்சுன்னா ஒழிஞ்சே போச்சு. ஆமாம், இல்லாமலே போயிடும். அப்போ நிறைவானதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தரை நேசிப்பதிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க, அன்னைக்கு உலகம் நெருங்காது. இது பேர் புரிகிறது? ஐயோ, தீமை நெருங்கக்கூடாது, பாவம் நெருங்கக்கூடாது, இந்த இச்சை வரக்கூடாது, அந்த பாருங்க, கவனம் ஃபுல்லாக இதில் இருந்தால் ஜெபம் எப்படி ஓடும்? போகிற வழியெல்லாம் எங்கே ஓடும்? கண்ணு எது வருதுன்னு தான் பார்க்கும். பிரச்சனையே இல்லை. என்ன கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், எங்கள் ஆஃபீஸில் என்ன மாதிரி டெம்டேஷன். எல்லாருக்கும் இருக்கிற பேச்சு இப்படி தானே? உண்மையா இல்லையா? சரி, ஒரு இயல்பான கேள்வியை நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. யார் எந்த பிரச்சனையோட பக்கத்தில் வந்தால் என்ன? அதையே நம்ம பிரச்சனையாச்சு. ஐயோ, இன்னும் புரியல சில பேருக்கு. சரி, ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் உலகம் இருக்குன்னே வச்சுக்கோங்க, அது எங்க உங்களை பாதிக்கணும்? கேட்டிங்களா? அது ஏன் என்னோடு இணைய வேண்டும்? அது வரலாம், அது போகலாம். ஆனால் நான் தானே. என்ன எப்படி பார்க்குறீங்க? எப்படி சிஸ்டர் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரே கேள்வி. சரி, ஒருத்தருக்கு இத்தனை ப்ராப்ளம் இருக்குங்க. இங்கே விபச்சாரம், ஏன்னா எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அல்லவா, பூமியில் உண்டானவைகள் அல்லவா. என்ன பாருங்க, இப்போ நீங்கள் யாரு? பூமியில் இருந்தாலும் பூமியில் இல்லை, உலகத்தாராக இருந்தாலும் உலகத்தார் இல்லை. ஏன்னா உங்கள் ராஜ்யம் வேறு, உங்கள் ஜீவன் இப்போ எங்கே இருக்குது? மேலே பத்திரமா இருக்குது. அப்போ நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். சரி, நான் கேட்குறேன், இவ்வளவும் இருக்குது யாருக்கு? எங்கேம்மா இருக்கிறோம்? நான் எபிரேயரில் இருக்கிறேன். கொலோசியில். இங்கே வாங்க.
விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான இத்தனையும் பேக்கேஜ். சரி இருக்கு, அத்தனையுமே இருக்கட்டும் ஒருத்தருக்குள்ள. கவனிங்க, ஒன்று ஒருத்தருக்குள்ள இருந்தாலே பெரிய விஷயம். எந்த விதத்தில் பெரிய விஷயம்? தாங்க முடியாத விஷயம்னு சொல்ல வந்தேன். பெரிய விஷயம் நினச்சி நீங்கள் நல்ல விஷயம் நினச்சிக்காதீங்க. அதை வேற நான் வித்தியாசப்படுத்து இல்லையா? என்னென்னா நீங்கள் வெளிச்சத்தில் இதுலேயும் வித்தியாசப்படுத்த வேண்டும். சரி, இவ்வளவு ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம்? தாங்க முடியாத விஷயம். இப்படிப்பட்ட ஆள் வந்தால் பிசாசே வந்த மாதிரி. கரெக்டா? அவனே வந்து இறங்கின மாதிரின்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவன் தான் உண்டு பண்ணுகிறான் அத்தனையும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்தால் நீங்கள் எப்படி இருக்கலாம்? பத்திரமா இருக்கலாமா? இருக்க முடியல. என்னம்மா எச்சரிப்பா, எப்படியாப்பட்ட சுபாவம். சரி நான் பார்க்குறேன். இல்லை பாருங்கள் என்ன பாருங்கள். இப்போ முக்கியமான ஒரு குறிப்பு, டக்குன்னு அப்படி தான் முடிப்பார் ஆண்டவர். இப்படி ஒரு ஆள் வந்தால் உங்களுக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஒரு சம்பந்தம் அங்கே தான் வருது. இது நம்ம பழைய ஆள் இல்லை. எத்தனை பேர் அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆள் இல்லை நீ சொல்ல வருதா உங்களுக்கு? இது நம்ம பழைய ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சில பேர் தோஸ்த் ஆகிடுவாங்க. இப்போ சில பேருக்கு அதான் தெரியும். ஆமாம், நான் பார்த்தோன்னே ரொம்ப சகஜமாக பழகிடுறேன், ஏன்னா எனக்கு பழைய சுபாவம் ரொம்ப பிடிக்குது. நீ பழைய ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் டச்செலாம் போச்சியா, ஆனால் சர்ச்சுக்கு போனால் பிரித்து விட்டுறாங்க. இது சில பேருக்கு தாங்காதனால தான் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கும் பயப்படுறாங்க. வேத பாட வகுப்புனா நம்ம சில பேருக்கு பயங்கரமாக அக்கினி எறிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் பிரித்து செதுக்கி அப்படி உருக்க குத்துறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியறதில்லை. ஆனால் என்னென்னா பயம், இங்கே போனேன் குத்துவார ஆண்டவர், குத்துனா பிரியணுமே, மன்னிப்பாவது கேட்கணுமே, அதுக்கு சில பேருக்கு கஷ்டம். அதனாலே வரமாட்டாங்க. அதை பொதுவாகவே சொல்லிவிடுவோம். உண்மையா சேர்ந்துக்கலாம் நினச்சாலும் பிரித்து விட்டுறாரு ஆண்டவர். அது வேறு சில பேருக்கு துக்கம். சரி, இது ஒரு நல்ல இணைப்பு தான். ஆனால் இணைப்பாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இணைப்பு அப்படி நினைக்க தோன்றும். இப்போ நான் கேட்குறேன், அந்த நபருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? சம்பந்தமே ஒருவேளை சம்மந்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவரு தான் எட்டி பார்க்குறாரு. ஏன் நமக்குள்ள எட்டி பார்க்கணும்? இதுதான் கேள்வி. இப்போ சரி, மறித்தது பிழைக்குமா? எத்தனை முறை புதைச்சதெல்லாம் திரும்பி வந்திருக்கு. பூமி தாங்காதுங்க. எரிச்சது திரும்பி வந்தது. சொல்லுங்கள், மறித்தீர்களே திரும்ப பிழைக்கலாமா? சரி, எட்டி பார்க்குதுன்னு சொன்னீங்களா, அது யாரு? இன்னைக்கு நைட்டு சில பேர் தூங்க வேண்டாம், விடுங்க. மறித்ததெல்லாம் எட்டி பார்த்துச்சுன்னா என்ன ஆகுதுங்க? இதுவும் ஒரு பயங்கரமான விளக்கம் தான். மறித்ததெல்லாம் எட்டி பார்க்கறது இல்லை, எட்டி பார்க்குற மாதிரி ஒருத்தர் எட்டி பார்ப்பார். அவங்க வர்ற மாதிரி இன்னொருத்தர் வராரு. யார் தெரியுமா? பிசாசு. எதுவுமே புரிந்து கொண்டீர்கள்? மறித்தவங்களாம் திரும்பி வர்றதில்லை. அதை சில பேர் அறிய வேண்டும். ஐயோ, என் அப்பா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன், வந்தார். அப்பா வரமாட்டார். அப்பா மாதிரி இன்னொரு ஒருத்தர் வந்திருப்பார். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க லைஃப்பில். இதை பண்ணுங்க, ஒழுங்கா ஸ்டடி பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்பா செத்தவங்களுக்கெல்லாம் தோஷம் வைக்கிறீங்கள, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க, வேற ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லும்போது வெளிச்சம் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா அந்த மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியாது என்னன்னு. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், காக்காவுக்கு தண்ணி வச்சா காக்கா வந்தால் செத்து போயிடுவாங்களாம் யாராவது வீட்டில். காக்கா பாவம், காக்கா தான். நம்ம இருந்து 4 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, அது 4 பேருக்கு புரியணும். காக்கா வந்து தண்ணி குடித்தா அந்த வீட்டில் சாவு விழுமா? ஐயோ, இதனாலே பல காக்காவுக்கு தண்ணி கிடைக்கல இந்த ஊரில். என்னம்மா, கொஞ்சம் பரிதாபப்படுங்க சிருஷ்டிகளுக்காக. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் விளக்கம் வேணும். நீங்களும் நானும் இப்படி இருந்தோம்னா உலகம் தாங்குமா? மற்றவங்களால தான் பூமி கெடுதுன்னா நான் இருந்து ஒரு காலத்தில் கெடுத்துருப்பணும்னு ஆண்டவர் பயந்து தான் என்னை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? இதில் நம்ம ரொம்ப நல்லவங்கள்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த நிலைமையில் வெளிச்சங்களை கர்த்தர் ஏன் கொடுக்குறார்? யோசித்து பாருங்க. ஏனென்றால் ஆகையால் இவ்வளவும் சொல்லி கொடுத்து கொண்டே போகிற தெய்வம் இப்படி ஒரு நபர் பேக்கேஜோட வந்தால் பிசாசே வந்தது போல் இருந்தாலும் அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அம்மா சொன்ன மாதிரி சிலர் எட்டி பார்க்குது என்றாலும் எது எட்டி பார்க்கறது? என்னங்க, பழைய சுபாவம் எட்டி பார்க்கிறது என்றாலும் நல்ல கவனிங்க. நான் கேட்குறேன் ஒரு முக்கிய குறிப்பாக, மரித்த ஒன்று பிழைக்க முடியுமா? பயங்கரமான ரெவலேஷன். இப்போ கேட்குறார் ஆண்டவர், ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள்
அவயவங்களை அழித்து போடுங்கள். மரித்தீர்கள், இப்பொழுது அழித்து போடுங்கள். என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சாகடின்றார் ஆண்டவர். நீங்க யோசிக்கணும். இப்போ இது எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் நீங்க தான் பேச போறீங்க. மரித்தீர்கள், இப்பொழுதோ அழித்து போடுங்கள். ஏன்பா நான் தான் செத்து போயிட்டேன்ல, அப்புறம் விட்டுருங்களேன் சும்மா. நான் பாட்டுன்னு இருக்கேன்னா இருக்க முடியல. ஏன்னா இந்த பூமியில் ஒன்று இருக்குது, எப்போ பாதிரி இந்த மாதிரி சோதனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இப்போ இந்த சுபாவம் எனக்குள் வராதபடி இருக்க வேண்டும் என்றால் பூமியில் இந்த இச்சைகளை உண்டு பண்ணுகிற ஒரு இடம் எங்கே தெரியுமா? நீங்கள் நினைக்காதீங்க பிசாசு ஏதோ காற்றில் பறந்துக்கிட்டு இருக்கான்னு. அவன் கவனமே ஆத்துமாக்கள் மேலே தான். சில நேரம் பிசாசு முருங்கை மரம் ஏறுதுலாம், ஆனால் நம்ம நம்பணும். அதனாலே முருங்கை மரத்தை நடுராத்திரி யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. பிசாசு இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் அவன் எங்கே ஏறி இருக்கான்னு நமக்கு தெரியணும். யார்கிட்ட? நான் அம்மாக்கிட்ட ஏறி இருப்பான். வீட்டில் சண்டை எதுக்கு வருது? முருங்கை மரம் பாமா, அது பாட்டு முருங்கை மரமாக தான் நிற்கிது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மரமாக நிற்கிறோமா? புரியுதா உங்களுக்கு சத்தியம்? எத்தனை குழப்பம் இப்படி உலகத்தில். அப்போ பிசாசு எவ்வளோ போய் சொல்லி வைக்கிறான் பாரு. நீ முருங்கை மரத்தை பார்த்தா பயப்படணும், பூனையை பார்த்தா, அதுவும் கருப்பு பூனையை பார்த்தா பயப்படணும், எல்லாம் சொல்லி ஊதி வச்சிருக்கிறான். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அவன் ஏறுற இடம் மரம் இல்லை, மனுஷன். வித்தியாசம் புரியுதுங்க. அப்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ அப்பா ஏன் நான் மரித்தேன்னு சொன்ன பிறகு அழித்து போடணும்னா, ஏன்னா அழித்து போட வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் அவன் வேறு எதையும் பயன்படுத்த நினைக்கவில்லை, என் அவயவங்களையே பயன்படுத்த நினைக்கிறான். இதை நான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது கண்டுபிடிக்கணும்? இதை நீங்கள் கண்டுபிடிச்சி வரப்போகிறீர்கள். அதை நான் பேசி பகுத்தறிந்து நாம் என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். ஐயோ, மரித்த ஒரு ஆளுக்கு தாங்க இதெல்லாம் புரியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், பூமியில உண்டு பண்றான் பிசாசு, ஆனா பொதுவா எல்லாம் செயல்பட மாட்டான். நம்ம அவயவங்களில் அதை உண்டு பண்ணும்படி அவன் என்ன செய்கிறான், செயல்படுவான். ஏனென்றால் நம்ம அவயவங்களை பிடித்து விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? மரித்த ஒரு ஆளை பிழைக்க வைக்கவும் முடியாது, ஜீவன் மறைந்திருக்கிற இடத்தில் போய் திருடவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனால் ஒரு இடத்துல டச் பண்ணா கன்ஃபியூஷன் உள்ள வந்துடும் தெரியும் அவனுக்கு. எந்த இடத்தை? அவயவங்கள். எங்க எதை தூண்டி விட்டால் ஆவியில பிரச்சனை வரும்னு பிசாசுக்கு தெரியும். ஆனா ஆவியை மாற்ற முடியாது, ஆவியை தொட முடியாது, ரத்தத்தை மாற்ற முடியாது, ரத்தத்தால் வந்த நீதியையும் மாற்ற முடியாது, ரட்சிப்பையும் மாற்ற முடியாது. பரிசுத்தவான்களை கவனிங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ் அவ மாற்றவே முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனோடு இணைந்திருக்கிற உங்களுடைய ஜீவனை பிசாசு தொட முடியாது. ஆனா ஒன்றை தொட நினைக்கிறான். எதை தெரியுமா? பழைய வாழ்க்கையிலேயே இருந்து பழகின இந்த அவயவங்களை அவன் என்ன செய்வான், பிடிக்க பார்க்கிறான். எதை வைத்து? இச்சைகளை வைத்து, ஆசைகளை வைத்து. இது நடந்தது என்றால் அவனுக்கு தெரியும், ஆவி தன்னாலே துக்கப்பட்டு ஒரு தேவ பலனுக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தவான் இழக்கிறார் என்பதை அவன் அறிவான். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் பலன் இல்லாத, அதிகாரம் இல்லாத, வல்லம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா அவனுக்கு தெரியும் பிரயோஜனமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்தோடனே? இதைத்தான் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏமே இதையே வைத்து நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். இதை வைத்து நீங்கள் சில இணைப்பு வசனங்களை தியானித்து விட்டு அடுத்த வாரம் கடந்து வாருங்கள். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஏமே அதுக்காக வராமல் இருந்துடாதீங்க. அதையும் சொல்லு. ஐயோ சிஸ்டர் கேட்பாங்க, அதனால் இந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரணும்னு நினைக்காதீங்க. 1.5 மணி நேரம் சத்தியம் ஓடிவிடும் இல்லையா? எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த புதிய மனுஷனுக்காக, இந்த சுபாவத்துக்காக நன்றிப்பா. சொல்லுங்க பாப்பா, எனக்குள்ளே வந்த ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா. எவ்வளோ நல்ல எஜமான், எனக்கு புதிய விருப்பங்களை கொடுக்கும்படி வந்தீரேப்பா. புதிய மனுஷனாக என்னை மாற்றினீரேப்பா. ஆண்டவருடைய சாயலில் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட பரிசுத்தமாக இருக்கிற, புதிய நீதியில் இருக்கிற ஒரு மனுஷனாக என்னை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம்! கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்படி என்றால் அந்த தேடுகிற விருப்பத்தையே எங்களுக்குள் போடுகிற ஆவியானவர் நீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேட முடியாததை தேட கற்றுக் கொடுத்தவரே நீர். தேடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தவர் நீர். தேடக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்தவர் நீர். அதற்காக நன்றி இயேசுவே. நீர் ரட்சிக்காவிட்டால் இந்த நிலைமையில் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். இந்த உயர்வை நாங்கள் ஒரு காலம் தெரிந்து கொள்ளக்கூட பாத்திரவான்கள் இல்லை சுவாமி. அந்த உயர்வை எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசு
இயேசுவின் ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரிலும் என்னோடு கூட சத்தியத்தை தியானித்து சத்தியத்திற்கு தங்களை விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் பரலோகம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் சத்தியம் வருகிற இடத்தில் ஜீவன் இருக்கிறது சுவாமி. சத்தியம் வருகிற இடத்தில் விடுதலை உண்டு சுவாமி. என்னோட கூட யூடியூப்ல இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவுடனே கூட எங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறபடினால் பிசாசு அதை திருடவோ கொல்லவோ அழிக்கவோ முடியாது. அவன் உலகத்தில் எதை செய்தாலும் எங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். தகப்பனே, பரலோகம் எங்களுக்குரியது, நித்திய ஜீவன் எங்களுக்குரியது, புதிய நம்பிக்கை எங்களுக்குரியது, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எங்களுக்குரியது. இந்த ராத்திரி வேளையிலும் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒருவரை கூட பிசாசுத்தோட அதிகாரம் இல்லை என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில கலங்கி தங்களை குற்றப்படுத்தி ஆண்டவரை முன்னேறி செல்ல முடியாமல் முடங்கி கொண்டிருக்கிற எந்த ஆத்துமாவானாலும் இயேசுவின் நாமத்தில் நான் நம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தில் விடுதலை செய்கிறேன். தகப்பனே, பொய்யின் முகத்திரைகள் கிழிக்கப்படட்டும் அப்பா. சத்தியத்தை பேச பிசாசுக்கு அதிகாரமும் இல்லை, தகுதியும் இல்லை. அதை பேசுகிற ஒரே அதிகாரம் இயேசுவே உமக்கே உண்டு. நீர் பேசும்பொழுது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீர் பேசும்பொழுது நாங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறோம். நீர் பேசும்பொழுது நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஐயா. நீர் பேசும்பொழுது பிசாசின் அசத்தியம் வெளியரங்கமாகும், அவனுடைய வஞ்சகம் போய் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமத்தில் யார் எந்த கள்ள உபதேசத்தினாலே பக்க வாசல் திறந்திருப்பதினாலே பிசாசின் கரத்தில் அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விசேஷத்தை இழந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த பக்க வாசங்களை உம்முடைய ரத்தத்தினாலே அடைக்கிறேன் ஏசப்பா. கள்ள உபதேசங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு பாதாளத்திற்கு போகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியம் எங்களுக்குள் பலுகி பெருகும்படியே நான் தாழ்த்தி கேட்கிறேனப்பா. வசனமாகிய ஒரு விதையை கூட பட்சிக்கிறவன் பட்சிக்க கூடாது. எந்த வல்லூரின் ஆவிகளும் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை வேலி அடைக்கும்படியே கேட்கிறேன் ஆவியானவர். இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டவர்களாய் கடந்து செல்லட்டும். மறக்காதபடி நினைவில் வைத்துக்கொள்ள ஒரே ஒரு வழி, எங்களுடைய இருதயத்தில் சத்தியம் எழுதப்படும் பொழுது நாங்கள் மறக்க முடியாது தகப்பனே. ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. எந்த சூழ்நிலை பிள்ளைகள் சோர்ந்து வந்திருந்தாலும் நினைப்பூட்டுகிற உடைய வார்த்தையினாலே பலப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையை எந்த உலகமாம்சம் பிசாசு உலகத்துக்குரிய பூமிக்குரிய காரியங்கள் நெருங்காதபடி வேலையடைக்கிற உடைய அன்பு தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அந்த சுபாவத்திலும் அந்த விருப்பத்திலும் வளர்க்க போதுமானதாக இருக்கிறதப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் முழுமையை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விபத்தும் வீழ்ச்சி மகால மரணமோ எந்த வியாதியோ பலவீனமோ ஒருவரை கூட இந்த சபையில் தொடக்கூடாது. ஒரு பிள்ளைகளை கூட நெருங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த சக்திகளின் கிரியைகளை நாங்கள் சபித்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.